ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு டாபிக் வந்து ஃபன்னி டாபிக் தான். ஆனால் நம்ம ரொம்ப யோசிக்கிற மாதிரியான டாபிக். அதாவது இங்கே அடித்தா அங்கே வலிக்குமா அப்படின்னா, கட் ஹெல்த் பாதிப்பு இருந்துச்சுன்னா நமக்கு பிரெயினில் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அதை பற்றி தான் பார்க்குறோம். எப்படின்னா கட்டுக்கும் பிரெயினுக்கும் வந்து நமக்கு ஒரு பை டைரக்ஷன் ரிலேஷன்ஷிப் இருக்குது. கட்டில் ஒரு பாதிப்பு வந்து பிரெயின் பாதிக்கும், பிரெயினில் பாதித்தா வந்து அது கட்டை வந்து நமக்கு பாதிக்கும். கட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எதனால் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய செரிமான மண்டலத்தில் வந்து கட்டுங்கிறது நம்ம செரிமான மண்டலம் தான். செரிமான மண்டலத்தில் வந்து ட்ரில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியா இருக்குது. அது 85% குட் பாக்டீரியா இருக்குது, 15% தான் நமக்கு வந்து ஒரு பேட் பாக்டீரியாஸ் இருக்குது. இந்த ரேஷியோ வந்து அப்படி ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. எப்போ வந்து ரேஷியோ மாதிரி பேட் பாக்டீரியா அதிகமாகும் போது நமக்கு கட்டில் டிஸ்பயோசிஸ் ஃபார்ம் ஆகும். அப்போ நிறைய ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம். அதில் ஒன்று வந்து பிரெயின் அடி வாங்குது. எப்படி அப்படின்னா, கட்டுக்கும் பிரெயினுக்கு ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா, கட்டில் நமக்கு நிறைய ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகுது. அந்த ஹார்மோன்ஸில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா டோபமின், காமாமினோபுட்ரிக் ஆசிடு, நிறைய கோலிசிஸ்டோகைனின், கேஸ்ட்ரின், செரோட்டோனின், குளூட்டமேட்டு, அந்த மாதிரி நிறைய வந்து ஒன்றா செக்ரீட் ஆகுது. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் பிரெயினில் மட்டும்தான் வேலை செய்யுமா? அப்படி கிடையாது. கட்டில் உள்ள டோபமின் பார்த்தீங்க அப்படின்னா பிரெயினில் செக்ரீட் ஆனாலும் 50% கட்டில் செக்ரீட் ஆகுது. டோபமின் ஆக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைன் மூமெண்ட்ஸு, மெமரி, காக்னிட்டிவ் லாஸ், நமக்கு அங்கே நம்ம டெசிஷன் மேக்கிங் இதுக்காக வந்து டோபமின் முக்கியமாக காரணமாக இருக்குது. டோபமினை வந்து குறைஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது இம்பேலன்ஸ் வந்து மித்த இந்த ஹார்மோனில், அப்போ என்ன ஆகும்? நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம். அதாவது என்னென்ன முக்கியமானது பார்க்கின்சன், அல்சைமர் டிசீஸு, டிமென்ஷியா, மெமரி லாஸு, ஏடிஹெச்டி, அதாவது அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி சிண்ட்ரோம் சொல்கிறோம். அது வந்து பேபிஸ்க்கு அதிகமாக பரவுறதுக்குள்ளே இருக்குது. சிசோஃபனியா, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் டோபமின்ல. காமாமினோபுட்ரிக் ஆசிட் வந்து எப்படின்னா ப்ரிக்கஸர் வந்து குளூட்டமேட் தான். அந்த காமாமினோபுட்ரிக் ஆசிட் குளூட்டமேட்டை வந்து ஆப்போசிட் ஆக்ஷன்ஸ் இருக்குது. அந்த காமாமினோபுட்ரிக் ஆசிட் இருந்துச்சுன்னா பிரெயினை காம் பண்ணிகிட்டே இருக்கும், அமைதியாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது அதை பிரெயினை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கு ஆக்ஷன்ஸை நல்லா மூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த நமக்கு GABA, காமாமினோபுட்ரிக் ஆசிட். இந்த குளூட்டமேட் வந்து என்ன பண்ணுன்னா, நீங்கள் வந்து மெமரி பவரில் இதாக இருக்குது, பெயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வலி வருது நம்ம கையில் அப்படின்னா முதல்ல வந்து இந்த குளூட்டமேட் தான் அந்த ஆக்ஷனில் வந்து நிற்குது. புரியுதா? அடுத்து பார்த்துப்பீங்கன்னா நம்ம செரோட்டோனின் வந்து நமக்கு வந்து ஸ்லீப்பு, பவல் மூமெண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த டோபமைன் பார்த்தீங்கன்னா ப்ளஷர் ஹார்மோன்னு சொல்லுவோம். அது எப்படி நம்மளுடைய செக்ஷுவல் ஃபங்க்ஷனுக்கு, நமக்கு ஈட்டிங் ஹேபிட், இப்போ ஒருத்தவங்க ஒரு அப்படைட், ஒரு சாப்பாடை பார்த்து நம்ம நல்லா அப்படைட் வந்து நல்லா அடித்து சாப்பிடணும்னு சொல்கிறோம் இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளோட உள்ள ஹார்மோன் செக்ரீஷன்ஸ் தான். இந்த ஹார்மோன்ஸ் தான் நல்லா வேலை செஞ்சால் தான் பிரெயினில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். இந்த ஹார்மோன்ஸ்லாம் வேலை செய்யறது தான் நம்ம நிறைய ப்ராப்ளத்தை பார்த்துட்ருக்கோம். ADHD நான் சொன்னேன், பார்க்கின்சன், செனில் அட்ரோஃபிக் சேஞ்சஸ் ஆஃப் பிரெயின் வந்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 50+ ஏஜ்லேயே வருது. இதுக்கெல்லாம் காரணங்கள் இந்த கட் ஹெல்த். இந்த கட் ஹெல்த்தை எப்படி பாதுகாக்கலாம் அடுத்த வீடியோஸும் நம்ம பார்க்கலாம். நம்ம கட் ஹெல்த், செரிமான மண்டலத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாத்து நம்ம உடம்பை பாதுகாப்போம். நன்றி.